யூ மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட பேச வந்ததுன்னா இந்த வீடியோ போடுறேன்னா மக்களே, ஒரு பொதுமக்களுக்கு உண்மையாலுமே ஒரு புத்துணர்ச்சி தரத்துன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாருமே புத்துணர்ச்சியோட தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தில் பயப்படுறாங்க மக்களே, உண்மையாலுமே பயப்படுறாங்க. இப்போ நான் எது பயப்படுறாங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம ஒரு சீட்டோ இல்லை ஒருத்தங்கிட்ட பணமோ ஏதோ நம்பி அவன் நம்பிக்கை பேரில் கேட்குறாங்கன்னு நம்ம கொடுத்துட்டு அது கேட்க போனால் அவங்க போலீஸ்கிட்ட போங்க, போலீஸ்கிட்ட பார்த்துக்குங்கன்னு சொல்லும் போது ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்தது. ஐயோ இவனை நம்பி நம்ம பணம் கொடுத்தோமே, இப்போ என்னன்னா உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ, போலீஸ்கிட்ட போன்னு சொல்கிறானே, போலீஸ்கிட்ட போனால் அது என்ன பண்ணுவாங்க, அவங்க டைம் வாங்கிக்குவாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பணம் அவ்வளோதானே. போலீஸ்கிட்டையும் போகாமல் எங்கேயும் ரிப்போர்ட்டும் பண்ணாமல் அவன் எப்போ கொடுக்குறான்னா அப்போ வாங்கிக்கலான்ட்டு மக்கள் ஒரு நம்பிக்கை இருக்காதீங்க, நம்பாதீங்க. அந்த மாதிரி சொல்கிறவனை கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏன்னா அனுபவபூர்வமாக நான் பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோவே நான் போடுறேன். உண்மையாலுமே மக்களே, எவனும் ஒருத்தனுமே ஐயோ பாவணும் நம்ம நினச்சா அந்த பாவம் ரிப்பீட் நம்மளுக்கே தான் வரும், அதை விட அதிகமாக வரும். ஆனால் எவனையுமே பாவம்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி கோர்ட்டுக்கோ இல்லை எஸ்பி ஆஃபீஸ்க்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ போகிறதுக்கு பால் மாறாதீங்க. உண்மையாலுமே எல்லாருமே கெட்டவங்க இல்லை, அதில் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எங்கே என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ, பணம் தான் பேசும். நானும் நம்பினவ தான், நானும் நம்பினேன். போனாவே நான் தயங்கினேன். ஆனால் அந்த தயக்கம் தேவையில்லை. போலீஸ்லையும் நல்லவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நான் பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் எவன் ஒரு எதுமான குற்றம் செஞ்சாலும் அவன் கண்டிப்பாக தண்டனையை அனுபவிக்கணும் மக்களே, கண்டிப்பாக அனுபவிக்கணும். அது பொதுமக்களை யார் ஒருத்தவங்க கேவலமாக நினைக்கிறாங்களோ, பணம் காசை வச்சுன்னு கேவலமாக அலட்சியமாக பார்க்குறாங்கன்னா அவனால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா என் விஷயத்துலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பயந்தாங்க எல்லாம். ஐயோ அவங்க போனால் டைம் வாங்கிக்குவாங்க, அது பண்ணுவாங்க. மக்கள் இன்னமும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோவே மக்கள் இதாகிட்டாங்க தைரியசாலின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் யாருமே தைரியசாலி இல்லை. ஒரு சூழ்நிலைன்னு அவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல பயப்படுறாங்க. ஏன்னா நானுமே பயந்தேன். ஆனால் அந்த பயம் ஒரு துளியால் கூட இப்போ இல்லாமல் தைரியமாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், யாருமே பயப்படாதீங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நம்பிக்கையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுங்கன்னா கொடுங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுங்கன்னா கொடுங்க, எஸ்பி ஆஃபீஸுக்கு போய் மனு கொடுங்கன்னா கொடுங்க. நம்பிக்கையோட எது செஞ்சாலும் செய்யுங்க மக்களே. கண்டிப்பான நம்மளுக்கு உண்டான நியாயம் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணி நான் இது சொல்லத்துக்காக தான் இந்த வீடியோவை பார்க்குறேன். தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணி எல்லாருமே ஒரு தைரியத்தோட பாய் மக்களே.